இனிய நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் இந்த பதிவில் தங்களுடைய கையெழுத்து எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி ஒழுக்கமாக இருந்தால் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம், அதற்கு கையெழுத்தும் ஒரு காரணமா? ஆம், காரணம்தான். நம் எண்ணங்கள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து கட்டளையாகி கை விரல்கள் செயல்படத்தான் செய்கின்றன. அனைத்தும் மூளையில் உதித்தவைதான். ஆகையால் கையெழுத்து நாம் இடுவது நம் மூளையின் கட்டளையே. உதாரணத்திற்கு, ராம் என்று பெயர் உள்ளவர் RAM 3 எழுத்துத்தான். அனைவரும் ஒரே மாதிரி போட மாட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைலாக போடுவார்கள். ஒவ்வொருடைய குணாதிசயங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆகையால் எவ்வளவு பெயராக இருந்தாலும், சிறிய பெயராக இருந்தாலும், பெயருக்கு என்று ஒரு தலைவிதி இருக்கத்தான் செய்கிறது. ஆகையால் என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், தங்களுடைய கையெழுத்து சரியாக அமையவில்லை என்றால் பணம் இருக்கும், வசதி இருக்கும், பிரச்சனைகளும் அந்த அளவிற்கு இருக்கும். பிரச்சனை தீரும், அடுத்த பிரச்சனை வரும். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது போன்று தங்களுடைய கையெழுத்தில் பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து அதை திருத்தி கொண்டால் வாழ்க்கையில் அடுத்தபடியாக உயர்வு நிலைக்கே சென்று கொண்டிருப்பார்கள். ஆகையால் கையெழுத்து என்பது சாதாரண விஷயம் அல்ல. குறிப்பாக ஆண்கள் மட்டும்தான் கையெழுத்தில் கவனம் செலுத்துவார்கள், பெண்கள் செலுத்துவது இல்லை. 12th படிக்கும்போது மார்க் ஷீட்டில் கையெழுத்து போட்டு வாங்குவார்கள். பின்னாடி காலேஜிலேருந்து ரிலீவ் ஆகும்போது கையெழுத்து போட்டு வாங்குவார்கள். இடையில் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் அது போட்டிருப்பார்கள். இப்பொழுது பேங்கில் அக்கௌண்ட் போக வேண்டிய வேலையும் இல்லை, ATM கார்டில் எடுத்துக்கலாம். கையெழுத்து என்பது மிகவும் குறைவாகவே செயல்படுகிறது. ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. படித்த காலத்திலிருந்து, வேலைக்கு சேர்ந்த காலத்திலிருந்து, அவர்கள் தனியாக கம்பெனி ஆரம்பித்ததிலிருந்து பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு CEO வர்ற வரை அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் பொழுது கையெழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் அவர்களுடைய கையெழுத்தினுடைய ஆதிக்கம். ஆகவே கையெழுத்து நன்றாக இருக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். அதே நேரத்தில் கையெழுத்து நல்லபடியாக இல்லை என்றால் என் போன்றவர்களை ஆலோசனை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.